திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி, என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். இன்றைக்கு திருமுறை சிந்தனையில் நாம் பார்க்க இருக்கின்ற திருப்பதிகம் திருஆலங்காட்டிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த முத்தாமுக்தி என்று தொடங்கும் பதிகமாகும். முதல்ல எப்போவுமே பதிகத்தை பார்க்குறதுக்கு முன்னால் பாடப்பெற்ற தலத்தின் பெருமையை பார்ப்போம் இல்லையா? அந்த வகையில் இந்த தலம் வடமொழியில், இந்த திரு ஆலங்காடு அப்படிங்கிறது வடமொழியில் வடாரண்யம் அப்படின்னு வழங்கப்படுகின்றது. இது பஞ்ச சபைகளில் ஒன்று, ரத்தின சபை. இங்கே காளியோடு நடனமாடிய அந்த ஊர்த்துவ தாண்டவத்தை இங்கே சென்றால் காணலாம். காரைக்கால் அம்மையார் கையிலையிலிருந்து தலையாலே நடந்து இந்த இடத்திற்கு வந்து, இந்த தலத்திற்கு வந்து இறைவனின் திரு நடனத்தை காணும் பேறு பெற்றார். இப்படி நிறைய இந்த பதிக்கான பெருமையை கூறிக்கொண்டே செல்லலாம். ஞானசம்பந்த பிள்ளையார் காரைக்கால் அம்மையாரே தலையால் நடந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே வராமல் வெளியில் தங்க இறைவன் எம்மை பாட மறந்தனையோன்னு கேட்ட தலம், இறைவனின் பெருமையை பாடினார். அதே போல் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் தலத்திற்கு அருகே நின்று உள்ளே, அதாவது காரைக்கால் அம்மையார் காலால் மிதிக்க வேண்டாம் நினைச்ச இடம் அப்படிங்கிற மரியாதையை இவரும் கொடுத்து அருகில் நின்று பாடிய பாடல் என்று பதிகம் என்று கூறுவார்கள். இதற்கு முன்னால் திருவெண்பாக்கத்திலே ஊன்றுகோல் கிடைக்குது ஆரூர் பெருமானுக்கு. அந்த ஊன்றுகோல் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து வருகின்ற வழியிலே திருவாலங்காட்டை வந்து சேர்கிறார். அங்கே இருந்து பாடிய பதிகம் இது. இதில் சுவாமியை புகழ்ந்து அவருடைய பெருமைகளை எல்லாம் பாடிட்டு, என்னுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் சில நேரங்களில் தொலைச்சிட்டேன், இதனால் மதிமயங்கி போனேன் அப்படின்னு பதிகத்திலே தன்னுடைய உணர்வுகளை கொட்டி பாடியிருக்கின்றார். முதல் பாடலில் இறைவனை முத்தன் என்று அழைக்கின்றார். முத்தன் என்றால் கட்டு இல்லாதவன். முக்திங்கிற நிலை எப்போ வருது? கட்டுகளெல்லாம் இல்லாமல் இறைவன் திருவடியில் போய் சேர்ற நிலை தானே முக்தி. அந்த முக்தன் என்று இறைவனை கூறுவது. அவன் இயல்பாகவே கட்டுக்களிலிருந்து நீங்கியவன், கட்டே இல்லாதவன். சரி, அவன் மட்டும் கட்டு இல்லாதவனா? இல்லை, எனக்கும் கட்டு இல்லாமல் போகிற நிலை, அதாவது அந்த பாச நீக்கமும் சிவப்பேரையும் தரக்கூடிய முக்தியை தரக்கூடியவன் இறைவன் என்று கூறுகின்றான். அவன் நல்ல அப்படி குமிழ் சிரிப்பாக பூ மாதிரி மலர்கின்ற சிரிப்பை உடைய உமையம்மையை தன்னுடைய பங்காக கொண்டிருக்கின்றவன். எல்லா வகையான சித்திகளையும் உடையவன். அந்த சித்திகள் தன்னோடு நின்று விடாமல் உயிர்களுக்கும் அந்த சித்திகள் கிடைப்பதற்கு அருளுபவன். அது வேணும் என்று தேடி வருபவர்களுக்கு உடன் நின்று அவற்றை கொடுப்பவன். அப்படிப்பட்ட சிவன் அவன். அது வட ஆரண்யம் இல்லையா? அதனால் அங்கே அவன் சிங்கமாக, காட்டுக்கு ராஜா சிங்கம் இல்லையா? அப்போ இவர் வடாரண்யத்தில் இருக்கிறதுனால இவர் தேவர் சிங்கம் என்று இவரை அழைக்கிறார். அந்த தேவர் சிங்கம் அப்படிங்கிறது அங்கே அந்த காட்டிலே இருக்கின்ற மிருகங்கள் தேவர்கள். அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக சிங்கமாக இருக்கின்றார் என்று அழைக்கின்றார். அவன் எப்படிப்பட்டவன்னா, அவன் மேலே அன்பு கொண்டிருக்கின்றவர்கள் அனைவருக்கும் அவன் பற்றுக்கோடாய் இருக்கின்றான். அந்த பற்றுக்கோடாக இருப்பவன் நமக்கும் அன்பினை பொழிகின்றான், நம்மேலும். அதே மாதிரி அவன் மீது அன்பு கொண்டவர்கள் அவனை வணங்குகின்றார்கள். அது ஏதோ கொஞ்சம்லாம் கிடையாது, நிறைய பேர், பலர் உன்னை போற்றுகின்றார்கள். நீ பரமன், எல்லாவற்றிற்கும் மேலானவன் என்று இறைவனை அழைக்கிறார். பழையனூரிலே இருக்கின்ற திருக்கோயிலிலே எழுந்தருளியிருப்பவன் நீ, எங்களுக்கெல்லாம் தலைவனானவன், ஆலங்காட்டிலே எழுந்தருளி இருக்கின்றாய். நான் உன்னுடைய அடியவர்களுக்கெல்லாம் அடியவனாக ஆவேன் என்று இந்த ஒரு முதல் பாடலையே இத்தனை கருத்துக்களை செறிவாக உள்ளடக்கி வைத்து நமக்கு தருகின்றார். பாடலை பார்ப்போம். முத்தா
முத்தி தரவல்ல முகிழ்மன் முலையாள் உமை பங்கா சித்தா சித்தித் திறம் காட்டும் சிவனே தேவர் சிங்கமே பத்தா பத்தர் பலர் போற்றும் பரமா பழையனூர் மேய அத்தா ஆலங்காடா உன் அடியார்க்கு அடியேன் ஆவேனே என்று முதல் பாடலிலே கூறுகின்றார். உன்னுடைய அடியவர்களுக்கெல்லாம் அடியவனாக நான் ஆவேன் என்று. அடுத்த பாடலில் என்ன சொல்லுகின்றார் என்றால், இந்த உலகத்தில் நான் என்ன செய்தேன் தெரியுமா, எது செய்யக்கூடாதோ, எது மெய் இல்லையோ, மெய் என்றால் நமக்கு நன்மையை தருவது, நிலைத்த தன்மை உடையது. ஆனால் நான் என்ன செய்தேன், பொய்யத்தான் செய்துக்கிட்டே இருந்தேன். பொய் சொல்லத்தானே செய்வாங்க, இது என்ன பொய் செய்தேன்னு இவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, மனசுக்கு பொருந்தாத செயல்கள் இருக்கு இல்லையா, அது மனசுக்கு நமக்கே தெரியும் இது செய்கிறது தப்பு அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருக்கும் தெரியுமா, அந்த உறுத்தல் இருக்கிறது மீறிக்கிட்டு நம்ம செய்வோம்ல, அது பொய். அந்த உறுத்தலை காது கொடுத்து கேட்டு பொருந்திய செயல்களை செய்தால் உறுத்தல் இருக்காது. அப்படி செய்வது மெய்யான நடத்தை. ஆனால் அந்த உறுத்தலை மறந்து அதை மீறிய செயல்களை செய்வது, மனசுக்கு பொருந்தாத செயல்களை செய்வது பொய். அந்த பொய்யான செயல்களை செய்துட்டு உன்னை விட எங்கெல்லாமோ சுற்றி சுற்றி திரிஞ்சப்பா, உன்னை விட்டு தள்ளியே திரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். உன் பக்கத்தில் திரிஞ்சால் கூட உன்னை பற்றி தெரிஞ்சு உன்கிட்ட சீக்கிரம் வந்திருக்கலாம். ஆனால் தள்ளி தள்ளியே திரிந்து கொண்டே இருந்தேன். என்ன அப்படியே விட்டுறலை நீ, ஏய் தள்ளி போயிட்டான் போப்பா நீ போயிட்டு வா அப்படின்னு என்னை விடலை. அதை என்னை பிடிச்சி இழுத்து அப்படி ஒரு உடம்பு எடுத்து என் முன்னால் வந்து, நீ எப்படி வந்த, நேராக என் முன்னால் வந்த, தடுத்தாட்கொண்ட புராணத்தை நினைவு கூறுகிறார். நீ நேராக வந்து என்னை ஆண்டு கொண்டவன், மெய்யானவன். நான் பொய்யே செய்கிறவன், ஆனால் நீ மெய்யே வடிவானவன். அப்படி மெய்யே வடிவான நீ அந்த உண்மையை பின்பற்றுபவர்களுக்கெல்லாம் உண்மை பொருளாக இருப்பவனும் நீதான், ஞானத்தை தருபவனும் நீதான் என்று கூறுகின்றார். நச்சுப்பையை உடைய பாம்பினை உன் இடையிலே அணிந்திருக்கின்றார், எல்லாருக்கும் மேலானவன் நீ, பழையனூரில் அமர்ந்திருக்கின்றாய், அதை விரும்பி அமர்ந்திருக்கின்றாய். எங்களுக்கெல்லாம் தலைவனான நீ ஆலங்காட்டிலே எழுந்தருளியிருக்கின்றார். உன்னுடைய அடியவர்களுக்கும் அடியவனாக நான் ஆக மாட்டேனா, ஆவேன் என்று கூறுகின்றார். இரண்டாவது பாடலை பார்ப்போம். பொய்யே செய்து புறமே திரிவேன் தன்னை போகாமே, நீ போ அப்படின்னு நான் அப்படியே விட்டுறலப்பா நீ. மெய்யே வந்து இங்கு என்னை ஆண்ட மெய்யா, மெய்யர் மெய்ப்பொருளே, பை ஆடு அரவம் அரைக்கு அசைத்த பரமா, பழையனூர் மேய ஐயா, ஆலங்காடா உன் அடியார்க்கு அடியேன் ஆவேனே என்று இரண்டாவது பாடலிலே கூறுகின்றார். அடுத்து மூன்றாவது பாடலிலே இறைவனை தூண்டா விளக்கின் நற்சோதி என்று கூறுகின்றார். அது என்ன தூண்டா விளக்கு? ஒரு விளக்கு எரியுது அப்படின்னா எண்ணெய் விட்டு திரியெல்லாம் வச்சுருப்போம். அந்த கொஞ்சம் அது குறையுதுங்கும்போது அந்த ஜோதியினுடைய இது வெளிச்சம் குறைய ஆரம்பிக்கும் இல்லையா, அப்போ நம்ம என்ன செய்வோம், அந்த விளக்கின் திரியை தூண்டி விடுவோம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை விளக்கினுடைய திரியை மேலே நோக்கி எழுப்பி அப்படி தூண்டுவோம். இது உலகியலிலே நாம் ஏற்றுகின்ற விளக்குகளுக்கு பொருந்தும். ஆனால் இறைவன் அப்படிப்பட்டவன் இல்லை, யாரும் தூண்டி விட்டு எரியக்கூடிய ஜோதி இல்லை. இந்த பரஞ்சோதி என்ற வார்த்தை வரும்பொழுதெல்லாம் நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம் இல்லையா, எதையும் பற்றி கொண்டு எரியாத ஜோதி அவன், எப்பொழுதும் ஒரே மாதிரி ஒளி வீசி கொண்டிருப்பவன் அப்படின்னு நம்ம எப்போவுமே பார்ப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த தூண்டா விளக்கு, யாரும் தூண்டணுங்கிற இது இல்லை. இன்னொரு பொருளும் இதில் இருக்குது, என்னென்னா அவன் தானே அறிபவன், முற்றும் அறிபவன், தானே அறிபவன். ஆனால் நமக்கெல்லாம் நம்ம அறிவுக்கு விளக்கம் வேணும், வெளிச்சம் வேணும் அப்படின்னா என்னது, யாராவது உணர்த்தத்தான் உணர்வோம். அப்படி உணர்த்தினாலும் அதை முற்றும் உணர மாட்டோம், அரையும் குறையமாக தான் உணர்வோம். அதான் நம்ம ரெண்டு பேருக்கும் உள்ள, உயிர்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள வித்தியாசம். இறைவன் தூண்டா விளக்கு, நமக்கு தூண்டுகள் தேவைப்படுகின்ற விளக்கு நாம். இதுதான் உயிர்களுக்கும் இறைவனுக்கும் உரிய வித்தியாசம். அவன் தூண்டா விளக்கின் நன்மையை தருகின்ற ஜோதியாக இருப்பவன், அவனை தொழுகின்றவர்களுடைய துயரையெல்லாம் தீர்ப்பவன் என்று கூறுகின்றார். எதை அணிந்திருக்கின்றான் ஆபரணங்களாக? எலும்பை ஆபரணங்களாக அணிந்திருக்கின்றான். 3 புறங்களையும் அப்படியே எரித்தவன், அறவடிவானவன் என்று அவனை அழைக்கின்றார். அதே மாதிரி
அந்த காலத்திலிருந்து பண்டைய காலம் தொட்டு என்னை ஆளுகின்ற வினைகள் இருக்கே, அந்த வினைகளையெல்லாம் தீர்க்க வல்லவன் அவன். அந்த வினைக்கு என்ன பெயர் சொல்கிறார்னா பாண்டு ஆள் என்று. பாண்டு என்பது பண்டு என்ற வார்த்தையின் நீட்சி. ஏன் அப்படி பண்டுங்கிறத பாண்டு நீங்கள் அமைக்கிறாருன்னா எதுகை மோனை குறித்து. மற்ற எல்லாமே தூண்டா, பூண்டாய், ஆண்டா அப்படிலாம் வர்றதுனால பண்டு ஆள்னு இருக்கிறதுக்கு பதிலாக பாண்டு ஆள் என்று மாற்றி கூறுகிறார். பண்டைய காலத்திலிருந்தே, அந்த காலத்திலிருந்தே இருக்குது அந்த வினைகள். அதுக்கு அடுத்தது அவை ஆழ்வினை என்கின்றார். என்ன, இந்த உலகியலுக்குள்ளேயே ஆழ்த்துகின்ற வினைகள். ரொம்ப காலமாக என் கூட இருக்குது, என்னை அழுத்தி கொண்டே இருக்கின்ற வினை. அதனால் அது பண்டு ஆள் என்று விளக்கமாக நமக்கு கூறுகின்றார். பல காலமாகவே என் கூடவே இருந்து என்னை அழுத்தி கொண்டே இருக்கின்ற வினைகளையெல்லாம் தீர்க்க வல்லவனே, எல்லாவற்றிற்கும் மேலானவனே, பழைய நூலிலே எழுந்தருளி இருப்பவனே, எனக்கெல்லாம் நீ, எங்களுக்கு தலைவனானவன் நீ. ஆலங்காட்டிலே இருக்கின்றாய், உன் அடியார்களுக்கெல்லாம் அடியாராக நான் ஆவேன் என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். தூண்டா விளக்கின் நற்சோதி தொழுவார் தங்கள் துயர் தீர்ப்பாய், பூண்டாய் எலும்பை புறம் நூன்றும் பொடியாச் செற்ற புண்ணியனே, பாண்டாள் வினைகள் அவை தீர்க்கும் பரமா பழைய நூர்மேய ஆண்டா ஆலங்காடா உன் அடியார்க்கு அடியேன் ஆவேனே என்று அந்த 3வது பாடலிலே கூறுகின்றார். 4வது பாடல் என்ன கூறுகின்றது என்றால், தீர்க்கவே முடியாதவை எது, வினைகள். நாம் சேர்த்து வச்சுருக்கோமே, முதல்ல இப்போவே 3வது பாடலில் சொல்லிட்டார், பாண்டு ஆள் அப்படின்னாரு. பழைய காலத்திலே இருக்குது நம்மை அழுத்துகின்ற வினை. அதை தீர்க்கவே முடியாது. அந்த தீர்க்கவே முடியாத வினைகளை எல்லாம் தீர்க்கின்ற தலைவன் இறைவன். அவன் அப்பேற்பட்ட இறைவனை நினச்சி வணங்காமல் நான் என்ன செய்துட்டேன், மான் மாதிரி கண்களை உடைய பெண்களின் வலையில் பட்டு அந்த வலையிலேயே கிடந்து அதில் அகப்பட்டு என்னுடைய அறிவை கடன் கொடுத்து அப்படி மயங்கி போய் கிடந்தேன். அதிலேயே என்னுடைய அறிவே அழிந்து போய்விட்டு, அறிவு எனக்கு எதற்காக தரப்பட்டது? இந்த தனு கரணம் புவன போகம் எல்லாத்தையும் தந்துட்டு சுவாமி நம்ம இங்கே அனுப்புகின்றார். இந்த உலகத்தில் தங்குவதற்கு இடம், செயல்படுவதற்கு உடல், அதிலே கருவி கரணங்கள் எல்லாம் இருக்குது. அதை அனுபவிக்கின்ற தன்மையும் நமக்கு தந்துட்டார். அதை நம்ம என்ன செய்யணும், நம்முடைய அறிவை உபயோகித்து சரியான வழியில் சென்று, என்னது சரியான வழி, நம்முடைய வினைகளை எல்லாம் கழித்து இறைவனின் திருவடி இன்பத்தை பெறுவது தான் நம்முடைய வாழ்வின் குறிக்கோளாக இருந்திருக்கணும். ஆனால் அதை மறந்து போய் என்ன செய்கின்றேன், எதனால் மறந்தேன், என்னுடைய தீர்க்க இயலாத வினைகளின் காரணமாக அதெல்லாம் மறந்துட்டேன். அப்படியே அந்த மான் போன்ற கண்களை உடைய பெண்களின் வலையில் பட்டு அதுக்குள்ளேயே கிடந்துட்டேன். நீதான் என்னை அதிலிருந்து மீட்டு கொண்டு வந்துள்ளாய் என்று இறைவனை வேண்டுகின்றார். நீ கரிய மையை போன்ற கண்டத்தை உடையவனே, நீ பரமன். எப்பேற்பட்ட பரமன், என்னுடைய வினைகளையெல்லாம் தீர்க்கவல்ல மேலானவன், பழைய நூறிலே எழுந்தருளி இருக்கின்றவன். நீதான் அறிவு, நீதான் மெய்மை, நீதான் எனக்கு நன்மையை தரக்கூடியவன் என்று அவனை கூறிவிட்டு, ஆலங்காட்டிலே இருப்பவனே உன்னுடைய அடியவர்களுக்கெல்லாம் அடியவனாகின்றேன் என்கின்றார். மறிநேர் ஒன்கண் மடநல்லார் வலையில் பட்டு மதிமயங்கி அறிவே அழிந்தேன் ஐயா. அறிவு ஏன் அழிந்தேன், எதை அறியணுமோ அதை அறியாததுனால அந்த அறிவு கெட்டுப்போச்சு எனக்கு. அறிவே அழிந்தேன் ஐயா. நான் மையார் கண்டம் உடையானே, பரியா வினைகள் அவை தீர்க்கும் பரமா பழையனூர் மேய அறிவே ஆலங்காடா உன் அடியார்க்கு அடியேன் ஆவேனே என்று இந்த 4வது பாடலை நமக்கு அருளுகின்றார். அடுத்த 5வது பாடலில் இறைவனை ஒவ்வொன்றாக சொல்லி, இறைவனை அப்படியே அது என்ன சொல்ல, ஒவ்வொரு பேராக சொல்லுவார். நம்ம வீட்டில் சின்ன குழந்தைகளை கொஞ்சம் இல்லையா, நீ தான் என்னுடைய மணி, என்னுடைய முத்து, என்னுடைய மரகதம் அப்படின்லாம் நம்ம கொஞ்சம் மாதிரி சுவாமியை அவர் பாராட்டி பாடுகின்றார். என்னுடைய மாணிக்கம் போன்றவனாக இருக்கின்றாயே, முத்து போன்றவனாக ஒளி வீசுகின்றாயே, மரகதம் போல உயர்வானவனாக இருப்பவனே, நீ பால் அதனை மகிழ்ந்து பால் அபிஷேகத்தை மகிழ்ந்து ஏற்றுக்கொள்பவனே, நெய் அபிஷேகத்தை மகிழ்வாக ஏற்றுக்கொள்ளுகின்றவனே என்று கூறிவிட்டு, எப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கிறேனா அப்படின்னா,
வேல் மாதிரி பெரிய கண்களை உடைய, அப்படிப்பட்ட அழகிய கண்களை உடைய மகளிருடைய வலையில் நான் சிக்கிட்டேன். போன பாடலில் சொன்ன மாதிரி தான். அதில் மான் மாதிரி கண்ணாரு, இதில் வேல் மாதிரி கண்ணுங்காரு. அவ்வளோ அழகான கண்ணில் அந்த கண்ணை உடைய மாதர்களுடைய வலையில் பட்டு எல்லாத்தையும் நீ காட்டிய நெறி இருக்கிறதே, நீ காட்டிய நெறியை நான் மறந்தேன். இறைவன் எதெல்லாம் அருளினான்? இவருக்கு திருவாரூரை கொடுத்தான், அங்கே இருக்கின்ற பெருமான் அங்கே இருக்கார், அவரை வணங்குவதற்கான வாய்ப்பை கொடுத்தான், அங்கே அடியார் கூட்டத்தை கொடுத்தான். அது எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஆரூரை மறந்துட்டேன், வீதி விடங்கரை மறந்துட்டேன், அடியார் கூட்டத்தை மறந்துட்டேன். எங்கே இருந்தார்? அங்கே திருவொற்றியூரில் இருந்தார் இல்லையா? அதனால் இதெல்லாம் நீ எனக்கு நெறியாக இது அத்தனையும் தந்தாய், அந்த நெறியை நான் மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு வருத்தப்பட்டு பாடுகின்றார். படர்ந்த சடையை உடையவனே, பழையனூரில் இருப்பவனே, ஆலங்காட்டிலே இருப்பவனே, உன்னுடைய அடியார்களுக்கு அடியாராக நான் ஆவேன் என்று கூறுகின்றார். 5வது பாடலை பார்ப்போம். வேல் அம் காடு தடம் கண்ணார் வலையுட்பட்டு உன் நெறி மறந்து, மால் அங்கு ஆடி மறந்து ஒழிந்தேன். மால் மயக்கம், மயக்கத்திலேயே ஆடி உன்னை மறந்துட்டேன்ப்பா. மால் அங்கு ஆடி மறந்து ஒழிந்தேன். மணியே முத்தே மரகதமே, பால் அங்கு ஆடி, ஆடி என்றால் அவருக்கு அது பெயர் சொல் மாதிரி கூறுகின்றார். பால் அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்பவனே, பாலிலே குளிப்பவனே, ஆடுதல் குளித்தல். பால் அங்கு ஆடி நெய் ஆடி, படர்புன் சடையாய் பழையனூர் ஆலங்காடா, உன்னுடைய அடியார்க்கு அடியேன் ஆவேனே என்று இறைவனை போற்றி புகழ்ந்து உன்னுடைய அடியவர்களுக்கு அடியவராக நான் ஆவேன் என்று கூறுகின்றார். அடுத்து 6வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்று பார்த்தால், நீ உன்னை எண்ணாத, உன்னை வணங்காத மூன்று புறங்களையும் எரித்தாய். அப்படிப்பட்டவன் எனக்கு தந்தை போன்றவன், என் தந்தைக்கும் தலைவனானவன் நீதான். நீதான் எல்லாவற்றிற்கும் கண்ணாக இருந்தாய். கண் என்றால் உடன் இருந்து காட்டுகின்றவன் இறைவன். எப்போ உடனிருந்து காட்டுகின்றான் அப்படின்னா, உயிர்களுக்கு 2 நிலை. அதாவது இந்த பாசங்களால் கட்டப்பட்ட நிலை, அந்த கட்டுக்கள் அவிழ்ந்த வீட்டு நிலை, கட்டுநிலை, வீட்டு நிலை, சகல நிலை, சுத்த நிலை. இந்த 2லையும் உயிர்கள் அறிந்து கொள்வதற்கு யார் துணையாக இருக்கின்றார் என்றால் இறைவன் தான். அவன்தான் கண்ணாக நின்று காட்டுகின்றான். காட்டுவித்தார், நீ காட்டுவித்தால் அன்றி நான் காண இயலாது என்று நம் அருளாளர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகின்றார் இல்லையா? காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே, அவர் காட்டணும், அப்போ தான் நாம் பார்க்க முடியும். அவர் காட்டவில்லை என்றால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவன் அருளவில்லை என்றால் அவன் தாளை கூட வணங்க இயலாது நம்மால். இப்படி அவன் அறிவாக, நம்முடைய அறிவுக்கு அறிவாக இருந்து அவன் கண்ணாக இருந்து காட்டுகின்றான். அப்போதான் அனைத்தையும் நாம் உணர முடியும். ஆக கட்டு நிலையிலும் அவன் வேண்டும், வீட்டு நிலையிலும் அவன் வேண்டும். அப்படி நமக்கு அறிவாக கண்ணாக இருக்கின்றவன். நீ இந்த உலகத்தையெல்லாம் காப்பாற்றுகின்ற கருத்தினை உடையவன். உனக்கு திருத்தம் என்பதே தேவையில்லை. மனித பிறவி அப்படி இல்லை, நிறைய தவறுகள் அதில் இருக்கும். அந்த தவறுகளெல்லாம் திருத்தவணும் அப்படிங்கிற நிலைமை உயிர்களுக்கு உண்டு. ஆனால் உனக்கு உன்னிடம் குற்றங்கிறதே ஒன்று இல்லை என்ற காரணத்தினால் உனக்கு திருத்தங்கிறதே தேவையில்லைப்பா. அந்த திருத்தமே உனக்கு தேவையில்லை. நீ ஒரு குற்றமும் இல்லாதவன், உங்கள்கிட்ட ஒரு குற்றமும் கிடையாது. உயிர்கள் குற்றமே வடிவானவை. அதனால் உனக்கு திருத்தங்கிறதே தேவையில்லை. நிறைந்த பண்ணோடு இசைகளை கொண்டு நிறைய அடியவர்கள் உன்னை ஏற்றுகின்றார்கள். பழையனூரிலே எழுந்தருளி இருக்கின்ற இறைவா, தலைவா, ஆலங்காட்டிலே இருப்பவனே, உன் அடியார்க்கு அடியேன் ஆவேனே என்று இந்த 6வது பாடல் என்ன கூறுகிறதால், எண்ணார் தங்கள் எயில் புறம் கோட்டை, எண்ணார் உன்னை எண்ணாதவர்கள், எண்ணார் தங்கள் எய்த எந்தாய், எந்தை பெருமானே, கண்ணாய், உலகம் காக்கின்ற கருத்தா, திருத்தல் ஆகாதாய், பண்ணார் இசைகள் அவை கொண்டு பலரும் ஏத்தும் பழையனூர் அண்ணா ஆலங்காடா, உன் அடியார்க்கு அடியேன் ஆவேனே என்று அந்த 6வது பாடல் நமக்கு உணர்த்தி அமைகின்றது.
அடுத்து 7வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், வண்டுகள் மொய்க்கின்ற மலர்களைச் சூடிய குழலை உடைய உமைநங்கையை உன்னுடைய ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்றார். கங்கைக்கு தலைவனாக இருக்கின்றார். உன்னை விட்டு நீங்கிய புறங்களை எல்லாம் எரித்தவன் நீ. விடைமேல் வருபவன் நீ. வேதத்தை வேத நெறியை உடையவனாக இருக்கின்றார். பழைய காலத்திலே இருந்து என்னை ஆழ்த்துகின்ற வினை, முன்னர் கூறியது மாதிரியே இங்கேயும் அங்கே பாண்டாள் வினை அப்படின்னாரு, இங்கே பண்டாள் என்றே கூறுகின்றார். பண்டாள் வினைகள் எல்லாம் பல இருந்தாலும் அத்தனையும் தீர்ப்பவன் நீ. எல்லாவற்றிற்கும் மேலானவன் நீ. பழையனூரிலே எழுந்தருளியிருக்கின்ற தேவா என்று அவரை அழைக்கின்றார். ஆலங்காடா உன் அடியார்க்கு நான் அடியேன் ஆவேன் என்று இந்த 7வது பாடல். வண்டார் குழலி உமைநங்கை பங்கா கங்கை மணவாளா விண்டார் புறங்கள் எரி செய்த விடையாய் வேத நெறியானே பண்டாள் வினைகள் பல தீர்க்கும் பரமா பழையனூர் மேய அண்டா அலங்காடா உன் அடியார்க்கு அடியேன் ஆவேனே என்று இந்த 7வது பாடல் நமக்கு விளக்குகின்றது. அடுத்து 8வது பாடல் என்ன கூறுகின்றதென்றால், திருமாலும் பிரம்மனும் தேடியும் தேடோனா தெய்வமாகிய இறைவனின் பெருமையை கூறுகின்ற பாடலாக அமைந்திருக்கின்றது. அவர்கள் இருவரையும் எப்படி இவர் கூறுகின்றார் என்றால், பெரிய வாயை உடைய பாம்பு அரவணையில் படுத்திருக்கின்றவன் திருமால். அடுத்து பெரிய மலர்மேல், பெரிய தாமரை மலர்மேல் அமர்ந்திருக்கின்ற பிரம்மன். அதாவது அவங்களும் சாதாரணமானவங்க இல்லையா. பெரிய வாயையுடைய பாம்பு அதை பாய்மாறி போட்டு அதில் படுத்திருக்காரு. அப்போ அவர் எவ்வளோ பெருமை வாய்ந்தவர். இவர் சாதாரண பூலெல்லாம் அமரவரில் பெரிய பூ மேலே அமர்ந்திருக்கின்றார். அப்பேற்பட்ட பெருமையை உடைய திருமாலும் பிரம்மனும் உன்னை பார்க்கணும், உன்னுடைய அடியை முடிய நான் கண்டுபிடித்து விடுவேன் அப்படின்னு அவர்கள் முயன்றார்கள். ஆனால் அப்படி முயன்றவர்களுக்கு ரொம்ப காலம்லாம் அவங்கள கஷ்டப்படுத்தாமல், ரொம்ப நேரம் தாழ்த்தாமல், விரைவிலேயே அவர்கள் உணரும்படி பக்கத்தில் எப்படி நின்றார்? அழல் உருவாய அழல் தம்பமாக அங்கே நின்றார். அப்படி நின்றதுனால அவங்களுக்கு உடனே புரிஞ்சுது. அவங்க தேடி தேடி போனாங்க, ஆனால் அவங்க உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்மால் இவரை தேடி கண்டுபிடிக்க முடியாது, அவரே காட்ட வேண்டும், அவரே அருள வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். ரொம்ப காலமெல்லாம் அவங்கள நீ தான் பெரியவன் நான் தான் பெரியவன் அங்கே அந்த விவாதத்துக்கு ஆட்படாமல், நேரம் தாழ்த்தாமல் அவர்களுக்கு தீர்த்தம்பமாக நின்று உணர்த்தியவன் நீ என்று கூறுகின்றார். நின்ற தத்துவமே வடிவானவன் நீ. என்னை ஆக்குகின்ற இந்த உயிர் எப்போ பாழாக ஆகின்றது அப்படின்னா, பயனற்ற செயல்களை செய்யும் பொழுது, வினையின் பயனாக இந்த உயிர்கள் என்ன செய்கின்றன? செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் பயனற்ற வேலைகளை செய்வதால் அது பாழாகின்றன. அந்த உயிரினுடைய குறிக்கோள் என்னங்கிறதே மறந்து அவை அலையத் தொடங்குகின்றன. அப்படி பாழாக்குகின்ற வினைகள் இருக்கே, அதையெல்லாம் தீர்க்கின்ற எல்லாவற்றிற்கும் மேலான பரமன் இறைவன் பழையனூரிலே எழுந்தருளி இருக்கின்றான். அதனை ஆள்கின்றான். பழையனூரை ஆள்கின்றான். ஆலங்காட்டில் எழுந்தருளி இருக்கின்றான். அவனுடைய அடியார்களுக்கு நான் அடியேன் ஆவேன் என்று கூறுகின்றார். அந்த 8வது பாடல், பேழ்வாய் அரவின் அணையானும் பெரிய மலர்மேல் உறைவானும் தாழாது உந்தன் சரண் பணிய தழலாய் நின்ற தத்துவனே பாழாம் வினைகள் அவை தீர்க்கும் பரமா பழையனூர் தன்னை ஆழ்வாய் ஆலங்காடா உன் அடியார்க்கு அடியேன் ஆவேனே என்று இந்த 8வது பாடல் நமக்கு விளக்குகின்றது. அடுத்து 9வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், இறைவன் எப்பேற்பட்டவன் என்றால், எனக்கு தலைவன், எனக்கு மட்டும் தலைவன் இல்லை, என் தந்தைக்கும் தலைவன், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் மூப்பானவன், மூப்பான தலைமுறை அத்தனைக்கும் அவன்தான் தலைவன், அவன்தான் தந்தையாக இருப்பவன். என் தாய் வழியிலும் 7 தலைமுறைக்கும், என் தந்தை வழியிலும் 7 தலைமுறைக்கும், அதனால் அதை 7 என்று கூறுகின்றார். 7 படி 2 வழிகளிலும் உன்னையே தலைவனாக கொண்டிருந்தோம். எங்களை நீ ஆண்டு கொண்ட பெருமானாகும். நீ அப்பேற்பட்ட பெருமையை உடையவன். நீ இடுகாட்டிலே பேய்களோடு நடனமாடிக்கொண்டே அதிலே மகிழ்ந்து இருப்பவன். நிறைய மலர்கள்,
வகை வகையான மலர்கள், மனம் மிகுந்த மலர்கள் நிறைய கொண்டு உன்னை பலரும் ஏற்றுகின்றார்கள். எங்கே? பழையனூரில். அந்த பழையனூர்லே இருப்பவன், தாய் போல இருப்பவன், தந்தைன்னு சொன்னார், இங்கே தாயாகவும் இருப்பவன் அவன் அப்படின்னு கூறுகின்றார். தாய் போல இருப்பவன், ஆலங்காட்டிலே அருளுகின்றவன், உன்னுடைய அடியவர்களுக்கெல்லாம் அடியவனாக நான் ஆவேன் என்கின்றார். எம்மான் பாடலை பார்ப்போம். எம்மான் எந்தை மூத்த அப்பன் ஏழேழ் படி கால் எமை ஆண்ட பெம்மான் ஈமப் புறங்காட்டில் பேயோடு ஆடல் புரிவானே பன்மா மலர்கள் அவை கொண்டு பலரும் ஏத்தும் பழையனூர் அம்மா ஆலங்காடா உன் அடியார்க்கு அடியேன் ஆவேன் நானே என்று கூறுகின்றார். இப்படி இறைவன் அங்கே எழுந்தருளி இருப்பவன் எங்களுக்குத்தான் 2 வகையிலும் 7 பிறவியிலையும் நீதான் தலைவனப்பா என்று வணங்குகின்றார். அடுத்து 10ஆவதாக பதிக பலன் சொல்லுகின்ற வகையிலே அந்த ஊரின் பெருமையை, எந்த ஊரில் இருக்கின்ற இறைவன் தானே ஆரம்பிப்பார், அந்த ஊரின் பெருமையை கூறுகின்றார். பத்தர் சித்தர் பலர் ஏத்தும் பரமன், பத்தர்களும் சித்தர்களும் பலரும் ஏத்துகின்ற சித்தன் பரமன் மேலானவன் எந்த ஊரில் இருக்கான்? பழையனூர் மேய, பழையனூரிலே எழுந்தருளி இருப்பவன், அத்தன் தலைவன், ஆலங்காடன் தன் அடிமைத்திறமே அன்பாக அவன் மேலே அவன் மீது வைத்த அன்பின் அடிமைத்திறம் இருக்க அவனுக்கு அவனையே தலைவனாக ஏற்றுக்கொண்ட உயிர்களுக்கு அன்பை பொழிகின்றவன் அவன். அவனுடைய அன்பையே தங்கள் மனதில் நிறைத்து கொண்டிருக்கின்ற சித்தர்கள் இருக்காங்களே, அவர்களுடைய சித்தம், அந்த சித்தத்திலே தங்கி இருப்பவன் இவன். அந்த மாதிரியான அன்பர்களோடு இருக்கின்ற யாரு? சிறுவன் என்று தன்னை கூறுகின்றார். அடிமைத்திறமே அன்பாகி சித்தர் சித்தம் வைத்த புகழ் சிறுவர் ஊரன் ஒன் தமிழ்கள். நம்பியாரூராகிய நான் பாடிய இந்த அருமையான தமிழ் பாடல்கள் 10ம் பாடி ஆடுவார். இந்த 10 பாடல்களையும் பாடி ஆடுகின்றவர்களுக்கு என்ன கிடைக்கும்? பரமன் அடியே பணிவாரே, பரமனுடைய திருவடிகளையே பணிந்திருப்பார்கள். அந்த அடியேன்னு சொன்ன உடனேயே அதை தவிர வேறு எதுவும் பணிய மாட்டார்கள். இந்த 10 பாட்டில் பாடினா இறைவனுடைய அடியைத்தானே நம்ம வணங்குவோம் இல்லையா? வேறு எதுலேயும் மனசு செல்லாது. எவ்வளவு எளிமையான பாடல்கள், நமக்கு நிறைய கருத்துக்களை உணர்த்துகின்ற பாடல்கள் அப்படின்னு இதுக்குள்ளேயே தான் இருப்போம். இதை பாடும் பொழுது பரமனைத்தான் வணங்கி கொண்டே இருப்போம். பத்தா அத்தா அண்டா அப்படின்னு ஆலங்காட்டில் எழுந்தருளி இருக்கின்ற பெருமானின் புகழ் பாடிக்கொண்டே இருப்போம். அப்போ பரமனடையை பாடிக்கொண்டு இருப்பார்கள் என்று கூறுகின்றார். பத்தர் சித்தர் பலர் ஏத்தும் பரமன் பழையனூர் மேய அத்தன் ஆலங்காடன் தன் அடிமைத்திறமே அன்பாகி சித்தர் சித்தம் வைத்த புகழ் சிறுவர் ஊரன் ஒன் தமிழ்கள் 10ம் பாடி ஆடுவார் பரமன் அடியே பணிவாரே என்று இந்த 10 பாடல்களிலும் நமக்கு அருமையான கருத்துக்கள் அனைத்தையும் அள்ளித்தந்துள்ளார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அருள்நிறை வடாரண்யேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்நிறை வண்டார் குழலி அம்மை திருவடிகள் போற்றி போற்றி. ஆதி வாழிய அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய, புண்ணியர் வாழிய நீதி வாழிய நெழ்புவி வாழிய, கோதில் சைவக் குலமிக வாழியே. திருச்சிற்றம்பலம்.